Hi students, welcome to Chem-Free tutorial. In this video, we are going to see Class 3 Environmental Studies, Unit 3, Chapter 7, Water a Precious Gift. யூனிட் 1ல் 3 லெசன்ஸும் யூனிட் 2ல் 3 லெசன்ஸும் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதில் யூனிட் 3ல் 3 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சாப்டர் 7 அப்படின்றதுல வாட்டர் எ ப்ரீஷியஸ் கிஃப்ட், சாப்டர் 8ல் வந்து ஃபுட் வி ஈட், சாப்டர் 9ல் வந்து ஸ்டேயிங் ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7, வாட்டர் எ ப்ரீஷியஸ் கிஃப்ட். வாட்டர் அப்படின்னாவே நமக்கு எல்லாமே தெரியும், தண்ணீர். எ ப்ரீஷியஸ் கிஃப்ட் அப்படின்றது, ப்ரீஷியஸ் அப்படின்னா விலை மதிப்பற்ற, மதிப்பு மிக்க. ஒரு கிஃப்ட் அப்படின்னா நமக்கே தெரியும், பரிசு. அப்போ ஒரு மதிப்புமிக்க பரிசு தான் தண்ணீர். இயற்கையால் அளிக்கப்பட்ட ஒரு மதிப்புமிக்க பரிசு தான் இந்த தண்ணீர் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த லெசனில். ஃபஸ்ட்டு என்ன ஒரு பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராமில் ரெயின் ரெயின் கம் அகைன். ஆல்ரெடி எல்கேஜியில் நம்ம என்ன பாடியிருக்கோம், ரெயின் ரெயின் கோ அவேன்னு தான் பாடியிருக்கோம். ஆனால் இனிமேல் பாட போகிற பாட்டு என்ன பாடணும், மழையே மழையே வா அப்படின்னு தான் பாடணும். நெக்ஸ்ட் ஒரு இது கொடுத்துருக்காங்க பசில் மாதிரி. வாட் கம்ஸ் டவுன் பட் நெவர் கோஸ் அப். கீழே வரும் ஆனால் மேலே போகாது. நமக்கே தெரியும், எதுன்னு சொல்லலாம் நம்ம, ரெயின். வாட்ச் த ஸ்கை எவ்ரிடே ஃபார் எ வீக். ஒவ்வொரு நாளும் ஒரு வாரத்துக்கு டெய்லி நம்ம வானத்தை நோக்கி பார்த்தோம்னா வெளி ரெயின் மழை வருமா அப்படின்றத ஒரு வாரம் கண்டினியூஸாக நம்ம வாட்ச் பண்ணோம்னா யுவர் கஸ் மே பி ரைட் ஆன் சம் டேஸ் அண்ட் ஆன் சம் டேஸ் இட் மே பி ராங். சில நாளில் நம்மளோட கஸ்னால் என்ன, நம்மளோட யூகம் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஆனால் சில நேரத்தில் நம்ம யூகம் பண்ணுறது தப்பாகவும் போகலாம். ஆர் தேர் எனி கிளவுட்ஸ் தட் ஹெல்ப் யூ கஸ் இஃப் இட் வில் ரெயின். உனக்கு எதாவது தெரியுமா, நீங்கள் யூகம் பண்ணுறது கரெக்டாக அப்படின்றத எப்படி மழை வருமா அப்படின்றத நம்ம யூகித்து கரெக்டாக அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்க் அன் எல்டர் அபவுட் ஹவு தே கஸ். ஓகே, அதே மாதிரி நம்ம வீட்டில் இப்போ எல்டர்ஸ்னால் ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம். எல்டர்ஸை பற்றி யார், நம்மளோட வயசில் பெரியவங்களை என்னென்னு சொல்ல நம்ம எல்டர்ஸ். அவங்கக்கிட்ட கேட்டோம்னா அழகாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி மழை வரும். எதை வச்சு சொல்லுவாங்க, ஒன்று மேகம் என்ன இருக்கும், கருப்பு கலராக இருந்தால் மழை வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நல்லா காற்றடிச்சா என்னென்னு சொல்லுவாங்க, மழை வரும்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் மண் வாசனை வந்தால் ஈஸியாக என்ன சொல்லுவாங்க, மழை வரும் அப்படின்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ரைட் டவுன் த க்ளூஸ் டுடே பிகாஸ். அப்போ எதை வச்சு, இப்போ நீங்கள் இப்போ எல்டர்ஸ் கிட்டே கேட்குறீங்க இல்லையா, அப்போ அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் இட் வில் ரெயின் டுடே பிகாஸ், அதை வச்சு நம்ம ஒரு 2 க்ளூ எழுத சொல்கிறாங்க. ஒரு 4 க்ளூ கொடுத்துருக்கேன், பட் நீங்கள் எதை வேணாலும் ஒரு 2 க்ளூவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இட் வில் ரெயின் டுடே பிகாஸ் த வெதர் இஸ் க்ளவுடி. எப்படி இருக்குது, மேகம் வந்து என்னவா இருக்குது, க்ளவுடியாக இருக்குது, நல்லா பளிச்சுன்னு இல்லை, ஆனால் என்னவா இருக்குது, மூடிட்டுருக்கு, வானம் மூடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ த வெதர் இஸ் க்ளவுடி. நெக்ஸ்ட் தேர் இஸ் நோ சன் இன் த ஸ்கை. ஓகே, வானத்தில் என்ன கிடையாது, சூரியன் இல்லைன்னா வானம் மூடிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ தேர் இஸ் நோ சன் இன் த ஸ்கை. தேர்ட் ஒன், தேர் இஸ் ஸ்ட்ராங் கூல் ப்ரீஸ் ப்ளோயிங். நல்ல காற்று கொஞ்சம் சில்லுன்னு வந்தால் என்னென்னு சொல்லுவோம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா. அப்போ அது மழை பெய்யறதுக்குரிய ஒரு அறிகுறி. ஸோ தேர் இஸ் ஸ்ட்ராங் கூல் ப்ரீஸ். நெக்ஸ்ட்டு ஐ கேன் ஸ்மெல் த ரெயின் இன் த ஏர். இப்போ தான் சொன்னோம் இல்லையா, மண் வாசனை அப்படின்னு சொல்லி இதை வச்சு ஈஸியாக என்ன பண்ணுறோம், இன்றைக்கி இப்போ மழை வரும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஐ திங்க் இட் வில் நாட் ரெயின் டுடே பிகாஸ். நான் இன்றைக்கி மழை வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி எதை வச்சு நம்ம கஸ் பண்ணலாம், இன்றைக்கி மழை வராது அப்படின்றத பற்றி என்னென்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஐ திங்க் இட் வில் நாட் ரெயின் டுடே பிகாஸ் த சன் இஸ் ஷைனிங் பிரைட்லி. சன் என்னவா இருக்குது, நல்லா பளிச்சுன்னு, சூரியன் பளிச்சுன்னு காஞ்சிட்ருக்கு. பிகாஸ் த சன் இஸ் ஷைனிங் பிரைட்லி இன் த ஸ்கை அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு தேர் ஆர் நோ க்ளவுட்ஸ். ஓகே, க்ளவுட்ஸ் இல்லை. தேர்ட் ஒன், த ஸ்கை இஸ் கிளியர் அண்ட் ப்ளூ. ஸ்கை பார்க்குறதுக்கு என்னவா இருக்குது, கருமேகம் இல்லை, ஆனால் என்னவா இருக்குது, ப்ளூ கலராக இருக்குது, கிளியராக இருக்குது, வித் நோ க்ளவுட்ஸ். ஃபோர்த் ஒன் இஸ் த வெதர் இஸ் ஹாட் அண்ட் ட்ரை. வெதர் எப்படி இருக்குது, நல்ல சூடாக இருக்குது. ஓகே, ஹாட்டாக இருக்குது. அதே மாதிரி என்ன இருக்குது, ட்ரையாக இருக்குது. கூல் ப்ரீஸாக இல்லை, அதுக்கு பதிலாக என்னவா இருக்குது, ட்ரையாக இருக்குது. அப்படின்றத வச்சு நான் என்ன நினைக்கிறேன், நான் இன்றைக்கி மழை வராது அப்படின்றத நினைக்கிறேன். ஆக்டிவிட்டி 1 அப்படின்ற டாப்பிக்கில் சில கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா, ஆஸ்க் யுவர் செல்ஃப் ஆஸ் மெனி கொஸ்டின்ஸ் ஆஸ் யூ கேன் அபவுட் த ரெயின். அப்படின்னா உன்னை பற்றி நீயே கேள்வி கேட்டுக்கோ.
எவ்வளோ கேள்வி, நிறைய கேள்வி கேட்டுக்கோ. எதை பற்றி? ரெயினை பற்றி. உனக்குள்ளேயே நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன இருக்கும், நம்ம மைண்டுக்குள்ளே நிறைய கொஸ்டின்ஸ் போயிட்டுருக்கோம் இல்லையா? அதை வச்சு ஆஸ்க் யுவர் செல்ஃப். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டாபிக் வந்து என்ன பற்றி, ரெயின் பற்றி, மழையை பற்றி ப்ளஸ் வாட்டரை பற்றி சொல்கிறது. அதால் உன் மனசுக்குள்ளேயே நிறைய கொஸ்டின் வந்து மழையை பற்றி கேட்டுக்கோ. அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இஸ் இட் எ ஹெவி ரெயின் ஆர் எ லைட் ஒன்? மழை வந்து கனமழை, நம்ம டிவிலலாம் பார்க்குறோம் இல்லையா? கனமழை அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல வேகமாக மழை, நல்ல வேகமாக மழை பெஞ்சு அது என்னென்னு சொல்லுவோம் நம்ம? கனமழை. அதே மாதிரி லைட்டாக தூரல் போட்டது அது என்னென்னு சொல்லுவோம் நம்ம? லைட் ஒன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இஸ் இட் எ ஹெவி ரெயின் ஆர் எ லைட் ஒன்? எப்படி மழை பெய்யுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? இட் இஸ் எ லைட் ஒன். லைட் ஒன் மீன்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ் ஸ்லோலி, மெதுவாக ஒரு தூரலாக போட்டுட்ருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதுதான் லைட் ரெயின். ஹெவி அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னு சொல்லுவோம்? லாட் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ் ஃபாஸ்ட்டாக வர்றது தான் என்னென்னு சொல்லுவோம்? மழைத்துளி ஃபாஸ்ட்டாக மேகத்துலேருந்து விழுந்தால் அது என்னென்னு சொல்லுவோம் நம்ம? ஹெவி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னா ஹெவி ரெயின் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ஆர் த ரெயின் ட்ராப்ஸ் பிக் ஆர் ஸ்மால்? ரெயின் ட்ராப்ஸ்னால் என்னென்னு சொல்லலாம்? மழைத்துளி. அப்போ மழைத்துளி எப்படி இருக்குது? பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா அப்படின்னு நமக்குள்ளேயே கொஸ்டின் கேட்டுக்கலாம். அப்போ என்னென்னு சொல்லலாம் நம்ம எழுதும்போது? ரெயின் ட்ராப்ஸ் ஆர் ஸ்மால் ஆர் டைனி லைக் டாட்ஸ் ஆஃப் டஸ்ட். ரெயின் ட்ராப்ஸ் எப்படி இருக்குது? மழைத்துளி சின்னதாக இருக்குது. அந்த சின்னதாக இருக்குன்றது எந்த மாதிரி சைஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க? டஸ்ட்டு. நமக்கு டஸ்ட்டு நம்மளால் கண்ணில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது இல்லையா? அப்போ அது மாதிரி இருக்குது அதோட சைஸை பார்க்கும்போது. தேர்ட் கொஸ்டின், டு தே கம் டவுன் ஃபாஸ்ட் ஆர் ஸ்லோ? மழை வந்து எப்படி விழுது? வேகமாக வந்து தரையில் விழுதா இல்லை ஸ்லோவாக வந்து தரையில் விழுதா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? தே கம் டவுன் ஸ்லோலி. என்ன எழுதலாம்? தே கம் டவுன் ஸ்லோலி அப்படின்றத எழுதலாம். நெக்ஸ்ட்டு, இஸ் த ரெயின் ஸோ ஹெவி தட் யூ டு நாட் see the water drops பட் ஒன்லி லைன்ஸ் ஆர் ஷீட்ஸ் ஆஃப் வாட்டர்? இப்போ நல்ல மழை வேகமாக பெய்யுது, கனமழை, மிக கனமழை. நம்ம ஒவ்வொரு வருஷமும் சென்னையில் ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா? நல்ல மிக கனமழை பெய்யும்போது எல்லா வீடும் என்ன இருக்கும்? தண்ணிக்குள்ளே மூழ்கிடும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி மழை பெய்யும்போது நம்ம வாட்டரோட மழை துளியை பார்க்க முடியுமா? இல்லை எப்படி பார்க்கலாம்? ஷீட்ஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர்ன்றது என்ன இருக்கும்? ஒரு லைனாக இருக்குமா? இல்லை பெருசு பெருசாக ஷீட்ஸ் மாதிரி தண்ணி மேகத்துலேருந்து ஊற்றுமான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்னென்னு எழுதலாம் அதோட ஆன்சரு? எஸ், ரியலி ஹெவி ரெயின் லுக்ஸ் லைக் பிக் ஷீட்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபாலிங். ஆமாம், ஓகே, ஒரு பெரிய ஷீட்டு மேலே வானத்திலேருந்து விழுற மாதிரி நாங்கள் பார்க்கலாம். இஸ் த ரெயின் ஃபாலிங் ஸ்ட்ரெயிட் டவுன்? இஸ் இட் ஸ்லாண்டிங் ஆர் சேஞ்சிங் இட்ஸ் டைரக்ஷன்? கஸ் வை? அப்போ இந்த ரெயின்ஃபால்ன்றது நேராக விழுமா? ஸ்ட்ரெயிட்னா என்னன்னு சொல்கிறோம்? நேராக விழுமா? இல்லை ஸ்லாண்டிங்னா என்ன ஆகும்? சில சமயம் சாய்வாக விழுமா? ஆர் அதோட டைரக்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்குமா? கஸ் பண்ணு. ஒய், ஏன்றதை நீ கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம்? எஸ், இதான் எழுதலாம். இஸ் த ரெயின் ஃபாலிங் ஸ்ட்ரெயிட் டவுன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன எழுதலாம்? எஸ், த ரெயின் இஸ் ஃபாலிங் ஸ்ட்ரெயிட் டவுன் பிகாஸ் தெர் இஸ் நோ ஸ்ட்ராங் விண்ட். If the weather is windy, it can slant or go sideways. என்ன சொல்லலாம் நம்ம? ஸ்ட்ரெயிட்டாக விழும்போது என்னவா இருக்கலாம்? எதுவுமே. The rain is falling straight down because there is no strong wind. காற்றடிக்கலைன்னா என்ன ஆகும்? மழை ஸ்ட்ரெயிட்டாக, மழை துளி வானத்துலேருந்து மழை விழும்போது எப்படியா இருக்கும்? நேராக தான் வந்து தரையில் விழும். ஆனால் சில சமயம் காற்றடிக்கும் போது என்ன ஆகும்? அதோட டைரக்ஷனை மாற்றும். அப்படி இல்லைன்னா என்ன வரும்? ஸ்லாண்டாக, கொஞ்சம் சாய்வாக பெய்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றத எழுதலாம் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கலெக்ட் த ரெயின் வாட்டர் இன் எ வெசல், டஸ் இட் லுக் க்ளீன் ஆர் டர்ட்டி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரெயின் வாட்டர் அப்படின்னாவே த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஓகே, சுத்தமான தண்ணி எதுன்னு சொல்லலாம்னா ரெயின் வாட்டரை தான் சொல்லலாம். ஓகே, எதால் தான் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் இருக்கிற நிறைய பெரியவங்க மழை தண்ணியை சேமித்து வைப்பாங்க. ஏன் மழை தண்ணியை சேமித்து வைப்பாங்க? அது சுத்தமான தண்ணி. எதை வச்சு சுத்தமான தண்ணின்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து இப்போது துணியை துவைக்கிறோன்னா நல்லா அதோட வந்து நுரை வந்ததுன்னா அது என்னென்னு சொல்லுவோம்? நம்ம பியூர் வாட்டர், சுத்தமான தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க பெரியவங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்க மழை தண்ணியை பிடிச்சி ரொம்ப ரொம்ப காலத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மழை தண்ணி சேமித்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர், த ரெயின் வாட்டர் ஐ கலெக்டட் இன் எ வெசல் லுக்ஸ் கிளியர். ஓகே, அது தண்ணி விழும்போது தான் என்னவாயிடுது? பொல்யூட் ஆகிடுது. ஆனால் வானத்திலிருந்து விழும்போது அது பொல்யூட்டட் வாட்டர் கிடையாது. ஸோ த ஆன்சர், த ரெயின் வாட்டர் ஐ கலெக்டட் இன் எ வெசல் லுக்ஸ் கிளியர் அப்படின்றத பற்றி எழுதலாம். நெக்ஸ்ட்டு, ட்ரா எ பிக்சர் ஆஃப் த ரெயின் that you observed. ஓகே, நிறைய நம்ம மழையை பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ அதோட டயக்ராமை நம்ம வரைய சொல்லியிருக்காங்க, ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் அவுட், கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டுபிடினா என்ன? டு யூ திங்க் இட் வில் ரெயின் அகைன் டுடே ஆர் டுமாரோ?
வை டு யூ திங்க் ஸோ? என்னன்னு சொல்கிறாங்க, நீ நினைக்கிறியா இன்றைக்கி மழை வரும்னு நினைக்கிறியா, இல்லை நாளைக்கு வரும்னு நினைக்கிறியா, ஏன் அப்படி நினைக்கிற, வை டு யூ திங்க் ஸோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஆன்சர், எஸ் ஐ திங்க் இட் வில் ரெயின் அகைன் டுடே. ஆமாம், இன்றைக்கி மறுபடியும் மழை வரும். எதை வச்சு நான் சொல்கிறேன், பிகாஸ் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, த ஸ்கை லுக்ஸ் எப்படி இருக்குது, க்ளவுடி அண்ட் டார்க். ஸ்கை பார்க்கறதுக்கு என்ன இருக்குது, நிறைய மேகங்கள், கருமேகங்கள் இருக்குது. அதை வச்சு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு டார்க் க்ளவுட்ஸ் எப்பவுமே என்ன கொண்டு வரும், மழையை கொண்டு வரும். ஸோ டார்க் க்ளவுட்ஸ் பிரிங் ரெயின். நெக்ஸ்ட்டு த வெதர் ஃபீல் ஹியூமிடிட்டி. ஓகே, அது வெதர் எப்படி இருக்குது, சில்லு சில்லு சில்லுன்னு ஒரு காற்று அடிச்சிட்ருக்கோம் இல்லையா, அதனால் த வெதர் ஃபீல் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, டிட் இட் ரெயின் only in your area or other nearby places as well? Make a guess, then ask and find out. உங்கள் ஏரியாவில் மட்டும்தான் மழை பெஞ்சிருக்கா, இல்லை உங்களுக்கு பக்கத்தில் சுற்றி வேறு ஊரில் ஏதாவது மழை பெஞ்சிருக்கா, உங்களுக்கு தெரியுமா, அதை பற்றி எதாவது தெரியுமா, அப்படி தெரியலனா எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. எதை வச்சு கண்டுபிடிக்கலாம், நம்ம யூஸ்வலி இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் நம்ம ஃபோனில் பேசிப்போம் இல்லையா, எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சுது, உங்கள் இடத்துல எப்படி மழை பெஞ்சுதான்னு கேட்போம் இல்லையா, அது மாதிரி கண்டுபிடிக்கலாம். அப்போ எப்படி சொல்லலாம் நம்ம, I guess it rained in other nearby places. அப்போ I guess it rained in other nearby places because usually when it rains here it also rain in nearby town. ஆமாம், எங்கள் ஊரில் பெஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற ஊரில் கூட நாங்கள் மழை பெஞ்சதுன்னு தான் நினைப்போம். எப்பவுமே யூஸ்வலாக எங்கள் ஊரில் பெஞ்சதுனாவே மழை பெய்தாவே என்ன இருக்கும், அடுத்த ஊர்லேயும் மழை பெய்யும். ஐ வில் ஆஸ்க் மை ஃப்ரெண்ட். இது எதை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணணும்னா, என் ஃப்ரெண்டு இருக்கான் பக்கத்து ஊரில், அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி நான் தெரிஞ்சுப்பேன் உங்கள் ஊரில் மழை பெஞ்சுதா அப்படின்றத பற்றி எழுதலாம். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் சம் சாங்ஸ் அபவுட் த ரெயின் ஆர் மேக்கப் ஒன் இன் யோர் லாங்குவேஜ் ஆர் எனி அதர். சிங் சம் சாங்ஸ் அபவுட் த ரெயின். இப்போ என்ன கேட்குறாங்க, மழையை பற்றி பாடல்கள். ஓகே, மழையை பற்றி நிறைய சாங்ஸ் நம்ம நர்சரியிலே படிச்சிருக்கோம், சின்ன கிளாஸில் எல்கேஜி யூகேஜிலே நிறைய ரெயின் கோவவே அப்படின்ற பார்த்து பண்ணலாம், பீட்டர் ரெயின் ட்ராப்ஸ் அப்படின்லாம் அது மாதிரி சில பாடல்களை பாட சொல்கிறாங்க கிளாஸில். உன்னோட ஓன் லாங்குவேஜ், உன்னோட எந்த லாங்குவேஜில் உனக்கு தெரியுமோ அந்த லாங்குவேஜில் பாடணும். நெக்ஸ்ட், டிட் த ரெயின் மேக் யூ ஹாப்பி, டிட் இட் மேக் எவ்ரி ஒன் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மழை பெஞ்சால் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன இருக்கோம், நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே மழை பெஞ்சால் மழையில் நனையிறதும், மழை பெய்யத்தில் மழை பெஞ்சாவே அதில் நனையிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அப்போ அது மாதிரி உனக்கு சந்தோஷமாக இருக்குமா, அதே மாதிரி உனக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்குமா, இல்லை எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாருமே மழை பெஞ்சால் என்ன அர்த்தம், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் மழை பெஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அப்போ என்ன எழுதலாம், எஸ் the rain made me feel happy because we like playing in puddle. குழந்தைக்கெலாம் என்ன ஆகும், அந்த மழை தண்ணியில் விளையாடுறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இட் brought a cool breeze after a hot day. ஓகே, நல்ல வெயிலில் இருந்தோம்னா இந்த மழை பெஞ்ச உடனே காற்று எப்படி இருக்கும், சில்லு சில்லு சில்லுன்னு எங்களுக்கு காற்று எங்கள் மேலே பட்ட உடனே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஆனால் சம் பீப்புள் மைட் நாட் லைக் கெட்டிங் வெட். சில பேர் வெளியில் தூரப்பட்டாவே நனையறதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் உடம்புல. ஓகே, ஃபீவர் வரும் இல்லையா, அதுக்காக சில பேருக்கு அந்த மழையில் நனையிறது பிடிக்காது. அதே மாதிரி சில பேர் வெளியில் போகணும்னு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன கிடைக்காது, மழை ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. ஸோ டிட் த ரெயின் மேக் யூ ஹாப்பி, டிட் இட் எவ்ரி ஒன் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், த ரெயின் மேட் மீ ஃபீல் ஹாப்பி பிகாஸ் வி லைக் பிளேயிங் இன் படல். இட் brought a cool breeze after a hot day. It brought a cool breeze after a hot day. Some people might not like getting wet or they may have plans to go outside. அப்படின்றத பற்றி சில ஃபைண்ட் அவுட் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு 4 கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வாட் ஹேப்பன் டு த ரெயின் வாட்டர். ஓகே, ரெயின் வாட்டருக்கு என்னாச்சு, வாட் ஹேப்பன் டு த ரெயின் வாட்டர், எப்படி ரெயின் வாட்டர் மழையில் விழும்போது என்னவா மாறுது. when it rained a lot of water fell to the ground. ஓகே, மழை பெய்யும் போது நிறைய மழை துளி எதில் விழும், தரையில் விழும். where did all this water go? இந்த மழை துளி எல்லாம் எங்கே போகுது, இந்த மழையெல்லாம் எங்கே தான் போகுது. here is the rain falling on different surfaces. imagine what happened to the rain water on different surface. ஓகே, the rain falling on different surface அப்படின்னா மேல் பகுதி என்னன்னு சொல்லலாம், நம்ம சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நிறைய இடத்துல மழை விழுது. ஓகே, காடுகள், மலைகள், ஓகே, அதே மாதிரி தரை, இது மாதிரி எல்லா இடத்துலையும் விழுற அந்த மழை துளி எங்கே போகுது, அந்த மழை எல்லாம் ஃபைனலாக அது எங்கே போகுது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸில் விழுற மழை துளி எல்லாம் எங்கே போகுது. டஸ் த ரெயின் வாட்டர் கெட் அப்சர்வ் இன் டு த சாயில், கலெக்ட் இன் படல்ஸ் ஆர் ஃப்ளோ அவே. இந்த ரெயின் வாட்டர் மழையில் தரையில் விழுந்த உடனே அது எல்லாமே என்ன பண்ணுது,
மணல் வந்து சாயில் மண் வந்து அப்சர்வ் பண்ணிக்குதா, இல்லை அது என்ன வருது ஒரு குளம் குட்டை மாதிரி தேங்குதா, ஆர் இல்லைன்னா போகுதா, ஃப்ளோ அவே நேராக அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹாவ் யூ எவர் வண்டர் வெதர் இட்ஸ் ஜாயின் எ ஸ்மால் ஸ்ட்ரீம் ஆர் எ ரிவர். ஓகே, ஆனால் அதுவும் இல்லாமல் அது என்ன ஆகுது, எல்லா மழைத்துளியும் ஒன்று சேர்ந்து ஸ்ட்ரீம்னா ஓடை, ஓடை மாதிரியோ இல்லை ரிவர் மாதிரியோ ஃபார்ம் ஆகிறத பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் த ரெயின் ஸ்டாப்ஸ் அந்த சன் கம்ஸ் அவுட். ஓகே, மழை நல்லா பெஞ்சு முடித்த பிறகு மறுநாள் என்ன வருது, காலங்காத்தால் நல்ல வெயில் வருது இல்லையா. அப்போ வாட் ஹேப்பன்ஸ் டு ஆல் திஸ் வாட்டர், அப்போ அந்த தண்ணியெல்லாம் எங்கே போச்சு. இப்போ இன்றைக்கி நல்ல மழை பெய்யுது, மறுநாள் பார்த்தா அந்த இடத்துல தண்ணியே இல்லை. அப்போ அந்த தண்ணியெல்லாம் எங்கே போகுது, மேக் யுவர் ஓன் கெஸ். ஓகே, உன்னையே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, யோசிக்க சொல்லியிருக்காங்க. நீயாவே யோசி, அந்த தண்ணியெல்லாம் எங்கே போகுது. when rainwater gets soaked into the soil it may slowly flow under the soil to join a stream. ஓகே, மழை தண்ணி விழுந்த உடனே எதில், சாயிலில் மண்ணில் விழுந்த உடனே அது என்ன ஆகுது, ஸ்லோலி ஃப்ளோ அண்டர் த சாயில், மண்ணுக்கு அடியில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக மூவ் ஆகி அது என்னவா மாறுது, ஒரு ஓடை மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஆரிய பாண்டுனா குளம் சொல்லலாம், குளமோ இல்லை ஓடையோ இல்லை குட்டையோ ஃபார்ம் ஆகுது. சம் ஆஃப் த வாட்டர் கெட் ஸ்டோர்ட் அண்டர் த கிரவுண்ட். சில வாட்டர் கொஞ்சம் தண்ணி என்ன ஆகும்னா எதில், அண்டர் த கிரவுண்ட். ஓகே, கிரவுண்டுனா தரைக்கு அடியில் மண்ணுக்கு அடியில் போய் என்ன ஆகுது, சேமிச்சுக்குது. அது எங்கே இருக்குன்னா பிட்வீன் த ராக்ஸ் அண்ட் த சாயில், பாறைகளுக்கும் மண்ணுக்கும் நடுவில் போயிட்டு என்னவா மாறுது, ஒரு வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகிடுது. அந்த ஸ்டோர்டு வாட்டர் தான் என்னன்னு சொல்லுவோம், த வாட்டர் இன் அவர் வெல்ஸ் கம் ஃப்ரம் திஸ் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். அந்த வாட்டருக்கு பேர் தான் அண்டர் கிரவுண்டு வாட்டர். அண்டர்னா அடியில், கிரவுண்டுனா தரை. அப்போ தரைக்கு அடியில் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கு இல்லையா தண்ணி. எல்லார் வீட்லேயும் கிணறு, நிறைய பேர் வீட்டில் கிணறு இருக்கும். அந்த கிணத்துல பார்த்துற தண்ணி, இந்த தண்ணியை தான் என்னென்னு சொல்லுவோம், கிணறு தண்ணி இல்லைன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர். வாட்டர் ஃப்ளோயிங் இன் எ ஸ்ட்ரீம் லேட்டர் ஜாயின் ரிவர். இப்படி அந்த ஓடை போயிட்டு இருக்கும்போது அது எதில் போய் சேருது, ஒரு ரிவர்ஸ்னால் எதுன்னு சொல்லலாம், ஆற்றுல போய் சேருது, ஆற்றில் போய் சேருது. ஸோ சம் ஆஃப் த வாட்டர் கேதர்டு இன், சில தண்ணிகள், சில மழை தண்ணி என்ன ஆகும் நம்மளுக்கு, படல்னால் என்ன ஆகும், குளங்களும் அதே மாதிரி குட்டைகளாகவும் மாறுது. அதே மாதிரி இன்னும் சிலது லேக்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம், ஏரி. அண்ட் ஆல்சோ இந்த சீஸ் அண்டு ஓஷன். ஓகே, சீஸ்னால் கடல், ஓஷன்ஸ்னாலும் கடல். அது எல்லாத்துலேயும் போயிட்டு அங்கே சேருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட்டர் எ ப்ரீஷியஸ். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைண்ட் அவுட் அப்படின்ற கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இஸ் தேர் எ ஸ்ட்ரீம், ரிவர், பாண்ட் ஆர் லேக் நியர் யுவர் வில்லேஜ். உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன இருக்குது, ஓடை இருக்கா, இல்லை ஆறு இருக்கா, இல்லை குளம் இருக்கா, இல்லை ஏரி இருக்கா. உங்கள் சிட்டி ஆர் உங்களோட வில்லேஜா, அது நீங்கள் இருக்கிறது வில்லேஜா, கிராமமா இல்லை சிட்டியான்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் அவுட் இட்ஸ் நேம் அண்ட் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் இட். அதை பற்றி கண்டுபிடி. ஓகே, உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற குளத்தை பற்றியும் குட்டையை பற்றியும் ஏரியை பற்றியும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. விசிட் இட் அண்ட் ட்ரா இட்ஸ் பிக்சர். ஓகே, அதை போய் பார்த்து அந்த டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரா எனி ட்ரீஸ், பேர்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் தட் யூ see அரவுண்ட் இட். அதை சுற்றி நீ எதாவது பார்த்துருக்கியா, அதை சுற்றி என்னென்னலாம் பார்த்துருக்க, எந்த மாதிரி பறவைகளை நீ பார்த்துருக்க. ஓகே, அதை பற்றியும் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் எ போயம் அபவுட் எ ரிவர் அண்ட் சிங் இட் இன் த கிளாஸ் ரூம். ஓகே, அது தொடர்பான போயம், ஒரு பாடல். ஓகே, அபவுட் எ ரிவர் அண்ட் sing it in the classroom. Find a poem about a river and sing it in the கிளாஸில் நீ அதை பற்றி பாடணும். அதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம், இப்போ எங்கே நீ இருக்க, வில்லேஜில் இருக்கியா சிட்டியில் இருக்கியான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம், சிட்டியில் இருக்கோம்னு வச்சுக்கோயே. அப்போ நம்ம என்ன எழுதலாம், ஐ லிவ் இன் சென்னை. ஏன்னா தமிழ்நாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு சொல்லுவோம், நம்ம தலைநகரம் சென்னை இல்லையா, அதில் ஐ லிவ் இன் சென்னை. we can visit என்ன வரலாம், லேக்ஸ் நியர் அவர் சிட்டி. ஓகே, எங்கள் வீடுக்கிட்ட என்ன இருக்குது, லேக்ஸ் தான் இருக்குது. எங்களுக்கு சென்னையில் என்னவா இருக்குது, நிறைய ஏரிகள் தான் இருக்குது. ஸோ we can visit we can have லேக்ஸ் நியர் ஆர் சிட்டி. ஓகே, எங்களுக்கு எங்கள் சிட்டிக்குள்ளே, சிட்டினா என்னென்னு சொல்லுவோம், மாநகராட்சி, பெரிய ஊரை என்னென்னு சொல்லுவோம், நம்ம சிட்டின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சிட்டியில் எங்களுக்கு என்ன தான் இருக்குது, ரிவர் கிடையாது, அதுக்கு பதிலாக நிறைய ஏரிகள் இருக்குது. இட் குட் பி பீஸ்ஃபுல் வேர் டக்ஸ் ஸ்விம் அண்ட் ஃபிஷ் அலைவ். அங்கே போய் பார்த்தோம்னா, நம்ம யூஸ்வலாக அந்த ஏரியெல்லாம் நாங்கள் போய் பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஏரி தண்ணி அமைதியாக இருக்கும். ஏன்னா அது மூமெண்ட்டு கம்மி இல்லையா, அதெல்லாம் அமைதியாக இருக்கும். அதில் என்ன இருக்கும், வாத்து, டக்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி ஃபிஷ்ஷுங்க நிறைய அங்கே இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கும். ஐ சா லார்ஜ் ட்ரீஸ் ஆன் இட்ஸ் பேங்க்னா கரை. ஓகே, லார்ஜ் ட்ரீஸ்னால் பெரிய மரங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதோட அந்த
ஏரி கரையோரத்தில் நான் பார்த்துருக்கேன். லைக் பேனியன் அண்ட் நீம். பேனியனாகவே நம்ம என்ன சொல்லுவோம், ஆலமரத்தை பேனியன் சொல்லுவோம். அதே மாதிரி நீம் வேப்ப மரத்தை நான் பார்த்துட்ருக்கேன். ஐ நோட்டீஸ் சம் பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ் ஃப்ளையிங் அரவுண்ட். அதே மாதிரி நிறைய பேர்ட்ஸ், ஏரிகள் இருந்தாவே என்னென்னு சொல்ல, இப்போ வேடந்தாங்கல் எடுத்துக்கிட்டோம்னா அது ஏரி தான். அந்த ஏரியை சுற்றி என்ன இருக்கும், மரம் இருக்கும். மரத்து மேலே எல்லாமே என்ன இருக்கும், நிறைய பேர்ட்ஸ் உட்காந்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய அழகான பறவைகளை பார்த்துருக்கேன். சம் அனிமல்ஸ் லைக் ஸ்குரில்ஸ் அண்ட் ஸ்ட்ரே டாக்ஸ் நியர் த லேக். அதுக்கிட்ட என்ன இருக்கும், ஸ்குரில் அணில் இருக்கும். ஸ்ட்ரே டாக்ஸ்னால் தெருநாய்களும் எங்கே இருக்கும், அந்த ஏரியோட நியர்பை அருகில் நான் பார்த்துருக்கேன் அப்படின்றத பற்றி நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு, வாட்டர் இஸ் எ ப்ரீஷியஸ் கிஃப்ட். ஓகே, வாட்டர்ன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு விலை மதிக்கற்ற ஒரு பரிசு. ஓகே, மதிப்புமிக்க ஒரு பரிசு தண்ணீர் அப்படின்றது. வாட்டர் இஸ் எ கிஃப்ட் தட் ஃபால் ஃப்ரம் த ஸ்கை. ஓகே, அது எங்கேருந்து விழுது, ஸ்கை வானத்துலேருந்து, க்ளவுட்லேருந்து. ஓகே, நிறைய க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி தான் என்ன அது மழையாக மாறுது. அப்போ வானத்தில் இருக்கிற க்ளவுட்ஸ்லேருந்து வர தண்ணியை தான் என்னென்னு சொல்லி நம்ம மழை தண்ணின்னு சொல்லுவோம், நீர். திஸ் கிஃப்ட் ரீச்சஸ் அவர் ஹவுஸ் இன் ஸ்பெஷல் வே. அப்போ இந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு எப்படி வருது, ஹவு டு வி டேக் கேர் ஆஃப் திஸ் கிஃப்ட், நம்ம இதை எப்படி பாதுகாக்கணும், ஹவு டு வி ஸ்டோர் இட், இதை நம்ம எப்படி சேமித்து வைக்கணும், வாட் டு வி டூ வித் இட், நம்ம இதை வச்சு என்ன பண்ணணும். லெட்ஸ் கோ இன்டோர்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட். ஆன் மோஸ்ட் டேஸ் சூர்யா அண்ட் பர்கா கெட் வாட்டர் ஃப்ரம் த டேப்ஸ் அட் ஹோம். ஓகே, சூர்யா அண்ட் பர்கா அப்படின்ற 2 ஸ்டூடெண்ட்ஸ். யூஸ்வலாக நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுப்போம். அவங்களுக்கு எங்கேருந்து தண்ணி கிடைக்குது, வீட்டில் என்ன பண்ணுவோம், வீட்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ டேப்பை ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணுவோம், தண்ணி தாக எடுக்குதுன்னா டேப்பை ஓப்பன் பண்ணுறோம், தண்ணி குடிச்சிட்டு போகிறோம். அட் ஸ்கூல் டூ தே கெட் வாட்டர் ஃப்ரம் டேப்ஸ். ஸ்கூல்லேயே என்ன கிடைக்குது அவங்களுக்கு, டேப்பை திறந்தா டேப்னா குழாயை திறந்தனா அவங்களுக்கு தண்ணி கிடைக்குது. ஆல் தீஸ் டேப்ஸ் கெட் வாட்டர் த்ரூ பைப்ஸ். ஓகே, இந்த டேப் வாட்டர் எங்கேருந்து கிடைக்குது, பைப் லைன் இருக்குது, அந்த பைப் லைன்லேருந்து தண்ணி வருது. From where does the water come into these pipe? அப்போ அந்த பைப்புக்கு தண்ணி எங்கேருந்து வருது. சூர்யா அண்ட் பர்கா ஃபாலோ த பைப்ஸ் அண்ட் ஃபவுண்ட் தட் தேர் வாஸ் எ டேங்க் ஆன் த ரூஃப். இந்த பைப்லைன் வழியே அப்படி பார்க்குறாங்க. இந்த பைப்லைன் கடைசியாக எங்கே போய் இருக்குன்னா, நம்மளோட வீட்டோட மேலே மொட்டை மாடியில் இருக்கு இல்லையா, அந்த மொட்டை மாடியில் ஒரு டேங்க் இருக்குது. அந்த டேங்க்கில் அதை அட்டாச் பண்ணியிருக்காங்க. நவ் தே ஆர் பசில் வித் ஹவு த வாட்டர் கேம் இன் டு த டேங்க் இன் த ஃபஸ்ட் பிளேஸ். அதே மாதிரி என்ன பார்க்குறாங்கன்னா, சரி டேங்க்குக்கு எங்கேருந்து தண்ணி வருது, ஃபஸ்ட்டு பைப்லைன் பார்க்குறாங்க. பைப்பு டேப்பை திறந்த உடனே தண்ணி வருது. இந்த தண்ணி எங்கே இருந்ததுன்னா பைப் மூலமாக வருது. இந்த பைப் எங்கே இருக்குன்னா டேங்க்கு கூட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த டேங்க்குக்கு தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்றத பற்றி யோசிக்கிறாங்க. வாட்டர் ஃப்ரம், நமக்கு தண்ணி எங்கேருந்து கிடைக்குது. Do you get water from a tap? If yes, ask the elders in your home from where the water comes into the tap. ஓகே, உனக்கு குழாயிலேருந்து தான் தண்ணி வருதா, அப்படி வருதுன்னா நீ உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கேட்டு இந்த குழாய்க்கு எங்கேருந்து தண்ணி வருது, அதே மாதிரி மேலே வச்சுருக்கிற டேங்க்குக்கு எங்கேருந்து தண்ணி வருது அப்படின்றத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோ. தே மே டெல் யூ அபவுட் த டேங்க் ஹை அப் ஆன் த டெரஸ் ஆர் சம் டிஸ்டன்ஸ் அவே. Did you find out about any tanks where the water is stored? ஓகே, உனக்கு தெரியுமா இந்த டேங்க்கில் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க, எங்கே இருக்குது அப்படின்ட்டு, உங்கள் வீட்டில் இருக்கிற டேங்க் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி தெரியுமா. How did water reach those tank? அதே மாதிரி டேங்க்குக்கு தண்ணி எப்படிருந்து வர்றதுன்றது தெரியுமா. ஆர் தேர் சம் பிக்கர் பைப்ஸ் விச் பிரிங்ஸ் த வாட்டர் டு த டேங்க். அப்போ சில பெரிய பெரிய பைப்பு கொண்டு வந்து இந்த டேங்க்கில் கனெக்ட் பண்ணி தண்ணி ஸ்டோர் பண்ணுறாங்களா. வேர் டு தீஸ் பைப் கம்ஸ் ஃப்ரம், இந்த பைப்பில் இருந்த தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்றத பற்றி யோசித்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்டர்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்களா. டு யூ கெட் வாட்டர் ஃப்ரம் எ வெல் ஆர் எ போர்வெல். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு வேறு எங்கேருந்து தண்ணி வருது. வெல்லுனா கிணறு, போர்வெல்னா நம்ம நல்லா சொல்லணும் இல்லையா, அடி பம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் போர்வெல். அப்போ டு யூ கெட் வாட்டர் ஃப்ரம் எ வெல் ஆர் எ போர்வெல், அப்சர்வ் ஹவு வாட்டர் இஸ் ட்ரான் ஃப்ரம் த வெல். அதே மாதிரி கிணத்துலேருந்து தண்ணி எப்படி எடுக்கிறது. இட் வுட் பி யூஸிங் எ புலி ஆர் எ ஹேண்ட் பம்ப் ஆர் அன் எலக்ட்ரிக். இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் மோட்டார் யூஸ் பண்ணுறோம். ஆனால் முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புலினா என்ன சொல்லுவோம், ஒரு ராட்டினம் மாதிரி, அந்த ராட்டினத்தை சுற்றி கயிறு கட்டி அது என்ன பண்ணுவோம், அந்த ராட்டினம் ரொட்டேட் ஆகும். அப்போ ஈஸியாக அதுலேருந்து கிணத்துலேருந்து தண்ணி இறைப்பாங்க. சில இடத்துல இன்றைக்கும் என்ன பண்ணுவாங்க, ஹேண்ட் பம்ப் பார்க்குறோம், போட்டு டப்புன்னு அடிக்கிறாங்க இல்லையா, ஹேண்ட் பம்ப் யூஸ் பண்ணுறாங்க. சில இடத்துல மோட்டர் போட்ட உடனே, இப்போல்லாம் என்ன இருக்குது, மோட்டர் போட்ட உடனே நம்மளுக்கு தண்ணி வருது. ஸோ எலக்ட்ரிக் பம்ப். கஸ் அகைன் வேர் த வாட்டர் இன் த வெல் கம் ஃப்ரம். அப்போ கிணத்துல இருக்கிற தண்ணியும் எப்படி வருது அப்படின்றத பற்றி யோசிச்சிருக்கீங்களா. டஸ் சம்மன் பிரிங்ஸ் அ வாட்டர் டு எ ஹோம் ஃப்ரம் எ டேப் ஆர் எ வெல் ஆர் எ ஃப்ரம் ரிவர் ஆர் லேக் சம் டிஸ்டன்ஸ் அவே. ஹூ கேரிஸ் திஸ் வாட்டர், ஹவு டு தே பிரிங் இட். Say a big thank you to the people who brings you the water. அப்போ இந்த தண்ணியெல்லாம் எங்கேருந்து வருது, யார் கொண்டு வராங்க, கொண்டு வரவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
Do you get water delivered in a tanker? If yes, find out where the tankers bring water from. Does your water come from a well, river or lake near a village or a city? இப்போ உங்கள் வீட்டுக்கு பெரிய பெரிய டேங்கர்னால் என்னென்னு சொல்லுவோம், பெரிய பெரிய தண்ணி லாரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம் நம்ம டேங்கர். அப்போ அந்த டேங்கர்லேருந்து உங்கள் வீட்டுக்கு தண்ணி வருதா? இப்போ நிறைய வீட்டில் நம்ம சென்னையில் பார்க்கணும், நிறைய தண்ணி லாரி கொண்டு வந்து வீட்டில் சம்பில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க. சம்ப்லேருந்து நம்ம மேலே எதுக்கு ஏற்றுவோம், டேங்க்குக்கு ஏற்றிடுவோம். டேங்க்லேருந்து பைப் லைன் மூலமாக வீட்டுக்கு டேப்புக்கு வருது. அந்த மாதிரியா? இஃப் எஸ், ஃபைண்ட் அவுட் த டேங்கர்ஸ் பிரிங் வாட்டர் ஃப்ரம். அவங்க எங்கேருந்து தண்ணி கொண்டு வராங்க? இந்த தண்ணி லாரியில் கொண்டு வராங்க இல்லையா, அவங்க எங்கேருந்து தண்ணியை கொண்டு வராங்க? அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு டஸ் யோர் வாட்டர் கம் ஃப்ரம் எ வெல், உங்கள் வீட்டுக்கு கிணத்துலேருந்து தண்ணி வருதா, இல்லை ஆற்றுலேருந்து தண்ணி வருதா, இல்லை ஏரியிலேருந்து தண்ணி வருதா, நியர்பை வில்லேஜ்லேருந்து வருதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு என்னதெல்லாம்? எஸ், we live in Chennai, we sometimes get water delivered in a tank. sometimes என்ன இருக்கும், எங்களுக்கு யூஸ்வலாக மெட்ரோ வாட்டர் வரும், பைப்லைன் மூலமாக வரும். ஆனால் சில டைமு என்ன வரும், டேங்கர் கொண்டு வருவாங்க. எப்போனா மழை, இந்த வெயில் காலத்தில் என்ன இருக்கும், அந்த தண்ணி வந்து ஷார்ட்டேஜ் வரும். ஓகே, தண்ணி பற்றாக்குறை வரும்போது என்ன பண்ணுவோம், நாங்கள் காசு கொடுத்து ஒரு தண்ணி லாரியை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் சேவ் பண்ணியிருக்கோம். தே யூஸ்வலி கெட் த வாட்டர் ஃப்ரம், அவங்க எதுலேருந்து கொண்டு வருவாங்கன்னா பெரிய பெரிய கிணத்துலேருந்து ஒரு பெரிய மோட்டர் பம்ப் வச்சு அதை இறச்சி லாரியில் ஏற்றிக்கிட்டு அந்த லாரி டேங்கர்லேருந்து நம்ம வீட்டுக்கு வரும். லேக்லேருந்து கொண்டு வருவாங்க, இல்லை கிணத்துலேருந்து கொண்டு வருவாங்க, இல்லை ஆற்றுலேருந்து அவங்க போயிட்டு தண்ணி கொண்டு வருவாங்க. அப்போ எஸ், வாட்டர் கம் ஃப்ரம் எதுலேருந்து? இப்போ நம்ம சென்னையில் இருக்கிறதால நிறைய ஏரிகள் இருக்கிறதால அவங்க ஏரியிலேருந்து கொண்டு வராங்க அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் இதே பேஜில் மேலே வேர் டு யூ கெட் டிஸ்கஸ் அப்படின்ற டாப்பிக்கில் வேர் டு யூ கெட் வாட்டர் ஃப்ரம், தண்ணி எங்கேருந்து கிடைக்குது இப்போ தான் படித்தோம் இல்லையா. அப்போ எப்படின்னா வி கெட் வாட்டர் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். எதெல்லாம் எழுதலாம்? போர்வெல் எழுதலாம், ஹேண்ட் பம்ப் எழுதலாம், ரிவர்ஸ் எழுதலாம், வெல்ஸ் எழுதலாம், பாண்ட்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு வாட்டர் இன் அவர் டெய்லி லைஃப்ஸ். ஓகே, தண்ணி நம்மளோட டெய்லி வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் அது எப்படி ஒரு பங்காற்றுது? வாட்டர் இன் அவர் டெய்லி லைஃப்ஸ். லிஸ்ட் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் யூ கேன் திங்க் ஆஃப் ஃபார் விச் வி நீட் வாட்டர். என்ன நிறைய விஷயத்துக்கு நம்ம தண்ணி இல்லாத உயிர் வாழ முடியுமா? முடியாது. அப்போ வாட்டர் இஸ் அன் இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, நமக்கு முக்கியமாக உயிர் வாழறதுக்கு என்ன தேவை? தண்ணி தேவை. அப்போ அதே மாதிரி எந்தெந்த நிகழ்ச்சிக்கெலாம், எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் உங்களுக்கு தண்ணி தேவை? ஃபஸ்ட்டு ஒன், ட்ரிங்கிங், குடிக்கிறதுக்கு தண்ணி தேவை. ரெண்டாவது குக்கிங், சமையல் பண்ணுறதுக்கு தேவை. நெக்ஸ்ட்டு பேத்திங், குளிக்கிறதுக்கு தேவை. நெக்ஸ்ட்டு ப்ரஷ்ஷிங் டீத், ஓகே, பல் துளக்கிறதுக்கு தண்ணி தேவை. வாஷிங் வெசல்ஸ், ஓகே, பாத்திரம் கழுவ தண்ணி தேவை. அதுவும் இல்லாமல் வாட்டரிங் பிளான்ட்டுக்கு நான் தண்ணி ஊற்றணும். அப்போ வாட்டரிங் பிளான்ட்ஸ் இதுக்கெல்லாம் எனக்கு முக்கியமாக என்ன தேவை? தண்ணி தேவை. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின், ஹவு மெனி மக்ஸ் ஆஃப் வாட்டர் டு யூ நீட் டு ப்ரஷ் யுவர் டீத்? how much water do you use to take a shower? அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. how many mugs of water, மக்னா என்ன, நம்ம குளிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? மக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மக்கு எவ்வளோ தேவை, அந்த மக்கு எத்தனை மக்கு தேவைப்படும்? எதுக்கு குளிக்கிறதுக்கும், இது பல் துளக்கிறதுக்கும், அதே மாதிரி ஷவரில் குளிக்கிறதுக்கும் எவ்வளோ மக்கு தேவைப்படல. அப்போ என்னென்னு எழுதலாம் அதுக்கு? ஐ நீட் 1 mug ஆஃப் வாட்டர் டு ப்ரஷ் மை டீத். என்னோடய பல் வளர்க்கறதுக்கு எனக்கு ஒரு மக்கு போதும். அதே மாதிரி ஃபார் ஷவர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? குளிக்கிறதுக்காக. ஸோ ஃபார் ஷவர் ஐ யூஸ் 10 mugs ஆஃப் 10 to 15 கூட எழுதலாம், இல்லை 10ன்னு எழுதலாம். அப்போ ஒவ்வொருத்தர் நீங்கள் சின்ன குழந்தைங்களே அதில் 10 எழுதினாவே போதும். ஸோ ஃபார் ஷவர் ஐ யூஸ் 10 mugs ஆஃப் வாட்டர். எனக்கு ஒரு 10 மக்கு தண்ணி தேவை அப்படின்றத பற்றி எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு அப்பா, அம்மா, ஒரு பையன், ஒரு பொண்ணு இருக்காங்க. அதில் we have stored 2 buckets of water, the society pipeline burst today. இங்கே என்ன, அம்மா நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருக்காங்க. படிச்சுட்டு பக்கத்தில் ஒரு வாட்டர் அலர்ட்னா என்ன, ஒரு எச்சரிக்கை சொல்கிறாங்க. சொசைட்டிலேருந்து வர பைப்லைன் என்ன இருக்குது, உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே we have stored 2 buckets of water. அப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு 2 பக்கெட் தண்ணி நம்மக்கிட்ட இருக்குது. உடனே போய் சின்ன பையன் என்ன பண்ணுறான், போயிட்டு வாஷ் மிஷினை திறக்கிறான். அங்கே என்ன வரல, தண்ணி வரல. உடனே அந்த ஓ நோ உடனே அப்படின்னு அந்த கேர்ள்ஸ் சொல்கிறதா சொல்கிறாங்க. அந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆஸ்க் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் எனி எல்டர். உன்னோட தாத்தா பாட்டிக்கிட்டேயோ இல்லை எல்டர்ஸ் அப்படின்னா வயசில் பெரியவங்கக்கிட்டேயோ இந்த கொஸ்டினை நீ கேட்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஹவு டிட் தே கெட் வாட்டர்? டிட் தே யூஸ் வாட்டர் இன் த சேம் வே ஆஸ் யூ டூ? அவங்க காலத்தில் அவங்க இதே மாதிரி தான் தண்ணி எவ்வளோ தண்ணியெல்லாம் எப்படியெல்லாம் அவங்க பெற்றாங்க, தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, தண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக எப்படி பெற்றாங்கன்றத நீ உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க? தே கெட்
வாட்டர் ஃப்ரம் வெல். அவங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது? மை grandparents grew up in a small village. எங்களோட தாத்தா பாட்டி ஒரு சின்ன கிராமத்தில் வளர்ந்து வந்தாங்க. They didn't have taps in their house. அவங்க வீட்டில் என்ன கிடையாது? குழாயெல்லாம் கிடையாது அந்த காலத்தில். ஸோ they fetch water from nearby well. அதால் அவங்க கிட்ட இருக்கிற கிணத்துல தான் போயிட்டு என்ன பண்ணணும்? யூஸிங் எ பக்கெட் வித் எ லாங் ரோப். என்ன தேவை? ஒரு பக்கெட் வாளி தேவை. அதே மாதிரி ஒரு நீளமான ஒரு கயிறு போட்டு, அதே மாதிரி புள்ளினா ராட்டினத்தில் அந்த கயிறை போட்டு அதை இழுப்பாங்க. ஈஸியாக வரும். ராட்டினம் இல்லாத யூஸ் பண்ண ராட்டினம் வந்து ரொட்டேட் ஆகும். அந்த ராட்டினத்துக்கு மேலே கயிறை போட்டு அதை வாளியை கட்டி அதை ஈஸியாக இழுக்கலாம். ஸோ தே ஃபெட்ச் வாட்டர் ஃப்ரம் நியர்பை வெல் யூஸிங் எ பக்கெட் வித் எ லாங் ரோப். த வெல் வாஸ் த மெயின் சோர்ஸ் ஃபார் ஆல். அந்த கிணத்து தண்ணி தான் அவங்களுக்கு முக்கியமான தண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான சோர்ஸு அப்படின்றத பற்றி என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் சொன்னாங்க. ஹவு டிட் தே ஸ்டோர் வாட்டர்? அவங்க எப்படி தண்ணியை சேமித்து வச்சாங்க அப்படின்னு நெக்ஸ்ட் கொஸ்டின். தே ஸ்டோர்டு வாட்டர் யூஸிங் லார்ஜ், என்னன்னு சொல்கிறோம் நம்ம, பெரிய பானை, மண் பானை. அப்போ தே ஸ்டோர்டு வாட்டர் இன் எ பிக் கிளே பார்ட்ஸ். இப்போயும் நம்ம பார்க்குறோம், வெய்ய காலத்தில் என்ன பண்ணுறோம்? மண்பானை வாங்கி எல்லார் வீட்லேயும் வைக்கிறோம் இல்லையா? எதுக்காக? தண்ணி சில்லுன்னு இருக்கிறதுக்காக நம்ம வாங்குவோம். ஆனால் அந்த காலத்தில் நிறைய வெசல்ஸ் கிடையாது. அவங்களுக்கு என்ன இருக்கும்? பெரிய பெரிய மண்பானை செய்கிறவங்க தான் நிறைய இருப்பாங்க. அதால் தே ஸ்டோர்டு வாட்டர் இன் எ பிக் கிளே பார்ட்ஸ் கால்டு, அதுக்கு பேர் என்னென்னா மட்காஸ். ஓகே, அந்த கிளே பாட்டுக்கு பேர் என்ன? மட்காஸ். ரைட் எ ஷார்ட் ஸ்டோரி அபவுட் வாட் யூ ஃபைண்ட் அவுட். ஓகே, இதை வச்சு நீ என்ன பார்த்த அப்படின்றத பற்றி ஒரு ஸ்டோரி எழுத சொல்கிறாங்க. அப்போ எதை பற்றி? ரைட் எ ஷார்ட் ஸ்டோரி அபவுட் நீ என்னென்னலாம் பார்த்துருக்க அப்படின்றத பற்றி, என்னென்னலாம் கேட்டிருக்க, என்னென்னலாம் பார்த்துருக்க அப்படின்றத பற்றி ஒரு ஸ்டோரி எழுத சொல்லியிருக்காங்க. மை கிராண்ட்பேரண்ட்ஸ் grew up in a small village where getting water is a daily task. ஓகே, அவங்களுக்கு தினந்தோறும் தண்ணி யூஸ் பண்ணுறது என்ன அர்த்தம்? ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தது. தண்ணியை கொண்டு வரதே ஒரு கஷ்டமான வேலை. ஏன்னா அப்போல்லாம் என்ன கிடையாது? தண்ணி கிடையாது. எவ்ரி மார்னிங் தே வுட் வாக் டு த வில்லேஜ் வெல். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு நாள் காலையிலையும் பெரிய பெரிய குடங்களோ பாத்திரத்தையோ எடுத்துக்கிட்டு எங்கே போயிடுவாங்க? வில்லேஜுக்குன்னு பொதுவான ஒரு கிணறு இருக்கும். அங்கே என்ன பண்ணுவாங்க? ஒன்று மண்பானை இல்லைன்னா மெட்டல் பார்ட்ஸ், ஓகே, அலுமினியத்தாலான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு எதுக்கு போயிடுவாங்க? டு ஃபெட்ச் வாட்டர் எடுக்கிறதுக்கு போயிடுவாங்க. தே ஸ்டோர் த வாட்டர் இன் லார்ஜ் earthen pot. தே யூஸ்டு வாட்டர் ஸ்பேரிங்லி. அதே மாதிரி தண்ணியை என்ன பண்ணாங்க? அவங்க சிக்கனமாக யூஸ் பண்ணாங்க. இந்த ஸ்டோரியை நான் அவங்கக்கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். When we know that we do not get water all the time, then we store it. ஓகே, நமக்கு தண்ணி எல்லா நாளும் இதே மாதிரி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? தண்ணியை சேமித்து வைக்க பழகணும். In some places people do not get running water through taps and pipes in their house. சில இடத்துல இன்னும் என்ன கிடைக்கல அவங்களுக்கு? ஓகே, குழாய் மூலமாக தண்ணி கிடைக்கல அவங்க வீட்டில். பைப் லைன் மூலமாகவோ குழாய் மூலமாக கிடைக்கல. தே ஹாவ் டு பிரிங் த வாட்டர் ஃப்ரம் எ ரிவர் ஆர் வெல். அவங்க எங்கேருந்து தான் போயிட்டு, ரிவர் எல்லா வீடு பக்கத்துலேயே இருக்காது. ஒரு பொதுவான இடத்துல ஒரு ஆறு போயிட்டுருக்கும், இல்லை கிணறு இருக்கும். அந்த இடத்துல தான் போய் கொண்டு வரணும். சம்டைம்ஸ் இட் இஸ் டெலிவர்ட் த்ரூ வாட்டர் டேங்கர்ஸ் அண்ட் ஸ்டோர்ட் அட் ஹோம். சில டைமில் என்ன பண்ணுவாங்க? தண்ணி லாரி மூலமாக கொண்டு வந்து சப்ளை பண்ணுவாங்க. மெனி இயர்ஸ் அகோ தேர் வேர் நோ பைப்ஸ் ஆர் டேப்ஸ் எனிவேர் இன் த வேர்ல்ட். ஓகே, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன கிடையாது? பைப்பு கிடையாது, குழாய் கிடையாது, பைப்லைன்ஸ் கிடையாது. ஸோ த பீப்புள் லேர்ன் டு மேக் கண்டெய்னர்ஸ் ஆர் வெசல் ஸ்டோர் வாட்டர். அதால் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸை தண்ணி கிடைக்கும் போதே கொண்டு வந்து அவங்க ஸ்டோர் பண்ணிக்கிட்டாங்க. Here are some vessels that we use nowadays for storing water at home. ஓகே, சில நமக்கே தெரியும். நம்ம வீட்டில் என்ன கொள்வோம்? நம்ம பாத்திரத்தில் என்ன இருக்கும்? ஒரு தெவசா இருக்கும், பிராஸ் பாட்டாக இருக்கும், இல்லை ஸ்டீல் பாட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். தே ஆர் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஓகே, அந்த திங்ஸ் இல்லையா, அந்த பாட்லலாம் இட் இஸ் மேட் அப் ஆஃப் கிளே பாட்டாக இருக்கலாம், காப்பர் வசலாக இருக்கலாம், ஸ்டீல் பாட்டாக இருக்கும், அலுமினியம் பாட்டாக இருக்கும், பிராஸாக இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியலான பானையை தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 3, புட் அப் அண்ட் எக்ஸிபிஷன். ஓகே, எக்ஸிபிஷன்னாவே நமக்கே தெரியும் என்னது? இது கண்காட்சி. ஓகே, ஐலண்ட் கிரவுண்டில் வருஷம் ஒரு கண்காட்சி பார்ப்போம் இல்லையா? அப்போ அதே மாதிரி நீ ஒரு எக்ஸிபிஷனை, கண்காட்சி வை. கண்காட்சி வச்சு அதில் சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அந்த கண்காட்சி மூலமாக என்னென்ன ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத பற்றி எழுதணும். ஐடென்டிஃபை டிஃப்ரெண்ட் வெசல்ஸ் யூஸ்டு டு கீப் வாட்டர் இன் யர் ஹோம். ஓகே, எந்த மாதிரி வெசல்ஸ் எல்லாம்? வெசல்னால் பாத்திரம். எந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் விதவிதமான பாத்திரங்களை நம்ம யூஸ் பண்ணோம் தண்ணி வைக்கிறதுக்காக, தண்ணியை சேமித்து வைக்கிறதுக்காகவும், தண்ணி குடிக்கிறதுக்காக வைக்கிறதுக்காகவும் எந்த மாதிரி பாத்திரங்களை நம்ம யூஸ் பண்ணோம்? அப்போ எதெல்லாம் சொல்லலாம்? பக்கெட்ஸ். இப்போ நம்ம பக்கெட்ஸு, நெக்ஸ்ட்டு கிளே பாட், மண்பானை, ஜக்கு, அதே மாதிரி என்னென்னு சொல்லலாம்? பாட்டில், அதை யூஸ் பண்ணுறோம்.
Ask the elders in your family what type of vessels they stored water. அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கேட்டு அவங்க காலத்தில் அவங்க எந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணியை சேமித்து வச்சாங்க. அப்போ என்னென்னு சொல்லலாம், காப்பர் வெசல் சொல்லலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் பிராஸ் வெசல் சொல்லலாம், செம்பு, அதே மாதிரி கிளே பாட் எக்ஸெட்ரா அப்படின்றது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, வேர் தே டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வி யூஸ் நவ். ஓகே, அவங்க யூஸ் பண்ணுறதும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னென்ன இதெல்லாம் எஸ் எஸ் வி யூஸ் மோர் மாடர்ன் மெட்டீரியல்ஸ். இப்போ நம்ம என்னென்னு சொல்கிறோம், நம்ம நவீன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். எதுலாம் எஸ்பெஷலி பிளாஸ்டிக். ஓகே, பிளாஸ்டிக்கில் என்ன பண்ணக்கூடாது, தண்ணியே ஸ்டோர் பண்ணி குடிக்கக்கூடாது. குழந்தைங்க கூட எதை கொண்டு போகணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான அந்த இது தான் கொண்டு போகணும். ஸோ டுடே வி யூஸ் மோர் மாடர்ன் மெட்டீரியல்ஸ் லைக் பிளாஸ்டிக் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில்ஸ்லாம் கொண்டு போகிறோம் இல்லையா. அப்போ எதில் கொண்டு போகணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் சேஃப். They use more modern materials like plastic and stainless steel, whereas grandparents used natural materials like clay and metal. ஆனால் அந்த காலத்தில் என்னோட தாத்தா பாட்டியெல்லாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க, நேச்சுரல் மெட்டீரியல்ஸ், களிமண்ணால் ஆனது, மெட்டலால் ஆனதை யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ நாங்கள் பிளாஸ்டிக்கால் ஆனதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத எழுதலாம். தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன், did the vessels have different name? ஓகே, நிறைய வெசல்ஸுக்கு நேம் இருக்கா? எஸ், the vessels have different names. For example, the earthen parts, அதுக்கு பேர் என்ன, மட்கா. The earthen part was called matka and the brass vessel was known as kalash. இன்னொன்று என்னென்னு சொல்லலாம், அதுக்கு லோட்டா. இன்றைக்கும் சொல்லுவாங்க நிறைய ஊரில் பேர். அது லோட்டா. லோட்டானா என்னென்னு சொல்லலாம், டம்ளர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அது லோட்டான்றது அந்த காலத்தில் வச்ச பேர். On a separate sheet of paper, draw a picture of any vessel that you find interesting and write its names in your language. அதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அங்கே வச்சுருக்கிறதுலேருந்து ஏதாவது ஒரு வெசல், ஓகே, ஏதாவது ஒரு வெசலை வச்சு ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, லோட்டா, டம்ளர் ட்ரா பண்ணலாம். Put up an exhibition of those pictures in your classroom with the help of your teachers. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எங்கே வைக்க சொல்லியிருக்காங்க, உங்களோட கிளாஸ் ரூமில் எக்ஸிபிட்டாக வைங்க. நெக்ஸ்ட்டு, வாக் அரவுண்ட் அண்ட் அப்சர்வ் த ட்ராயிங்ஸ் பை யுவர் கிளாஸ்மேட்ஸ். அப்போ நிறைய வரைஞ்சிருக்காங்க இல்லையா, அதை வச்சு நீ என்ன கண்டுபிடிச்சிருக்க. ஓகே, நிறைய ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஒரு கிளாஸில் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா இங்கே ஒரு பிக்சர் ட்ரா பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை வச்சு அப்படியே ஒரு டிஸ்பிளே மாதிரி, ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு, ஏன்னா மெட்டீரியல் நம்மளுக்கு கிடைக்காது, அந்த காலத்து பாத்திரம்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. அதால் ட்ராயிங்ஸை சுற்றி வச்சுட்டு நீ ஜஸ்ட் ஒரு ரவுண்டு வா. அப்போ வாக் அரவுண்ட் அண்ட் அப்சர்வ் த ட்ராயிங்ஸ் பை யுவர் கிளாஸ்மேட்ஸ். கிளாஸ்மேட்ஸ்னால் யார், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வச்சதுலேருந்து நீ என்ன பார்த்த, என்ன அப்சர்வ் பண்ண, என்ன தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ அப்சர்வ் வெரைட்டி ஆஃப் வெசல்ஸ் யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். நான் என்ன பார்த்தேன், நான் நல்ல விதவிதமான பாத்திரங்களை அவங்க ட்ரா பண்ணியிருந்தாங்க, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹவு மெனி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெசல்ஸ் ஹாவ் பீன் ட்ரான். எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெசல்ஸ் அவங்க ட்ரா பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் வாக்கிங் அரவுண்ட் ஐ ஃபைண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெசல்ஸ் சச்சஸ். என்னென்னலாம் பார்த்தேன், பிளாஸ்டிக் பாட்டில் வரைஞ்சிருந்தாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி மட்காஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. மட்காஸ்னால் நான் கிளே பாட், அதுக்கு பேர் தான் மட்கா. நெக்ஸ்ட்டு பிராஸ் பாட், செம்பு குடத்தை ட்ரா பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், டிட் யூ ஃபைண்ட் எனி பேட்டர்ன்ஸ் ஆன் த வெசல். ஓகே, டிட் யூ ஃபைண்ட் எனி பேட்டர்னா என்ன, டிசைன்ஸ். எஸ், என்னென்னு எழுதலாம் நம்ம, எஸ். Some vessels are traditional like matka and brass pots with decorative patterns and designs. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் அழகழகாக வரைஞ்சிருந்தாங்க. ட்ரெடிஷ்னலாக நான் அந்த காலத்தில் இப்போ நிறைய ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட வெளியில் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி டிசைனாக பாட்டு ட்ரா பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஐ நோட்டீஸ் ஃப்ளாரல் அண்ட் ஜாமெட்ரிக் பேட்டர்ன். ஓகே, ஃப்ளாரல்னால் என்ன, விதவிதமான பூக்களை வரைஞ்சி இந்த பானை மேலே வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கோடு, ஜாமெட்ரிக்னால் என்ன அர்த்தம், ட்ரையாங்கிள், அந்த மாதிரி கூட தான் என்னென்னு சொல்லி நம்ம ஜாமெட்ரிக் பேட்டர்னை ட்ரா பண்ணியிருந்ததை பார்த்தேன். நெக்ஸ்ட்டு, ஸ்டாப் ஃபார் எ மூமெண்ட் அண்ட் திங்க். ஓகே, ஒரு நிமிஷம் என்ன பண்ணோம், யோசி, ஒரு நிமிஷம் யோசி. வாட்டர் கம்ஸ் டவுன் டு எர்த் அஸ் ரெயின். வாட்டர் எப்படி வருது, மேலேருந்து விடும்போது மழையாக விழுது. இட் ஸ்லோலி ஃபில்ஸ் அப் வித் மெனி சோர்சஸ், ஸ்ட்ரீம், ரிவர்ஸ், பாண்ட்ஸ், லேக்ஸ், வெல்ஸ் அண்ட் கிரவுண்ட் வாட்டர். ஸ்லோலி அது எல்லாத்தையும் நிரப்புது. ஃப்ரம் தீஸ் சோர்சஸ் வி பிரிங் வாட்டர் டு அவர் ஹோம். இதில் தான் நம்ம வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைக்குது. வி ஸ்டோர் இட் இன் மெனி வேஸ். நிறைய விதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சேமித்து வைக்கிறோம். வி யூஸ் இட் இன் மெனி வேஸ். அதே மாதிரி நிறைய பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோம், பயன்படுத்துகிறோம். வாட் ஹேப்பன்ஸ் டு வாட்டர் ஆஃப்டர் வை யூஸ் இட். ஓகே, நம்ம யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த வாட்டரை என்ன பண்ணுறோம். வாட்டர் ஹெல்ப்ஸ் அப் இன் கீப்பிங் திங்ஸ் க்ளீன்
This is very important for our health. But after we use it, the water becomes dirty. ஒன்ஸ் இப்போ நம்ம பார்த்த வீட்டில் டர்ட்டி வாட்டர் ட்ரைனேஜ் வாட்டர்னால் என்னென்னு சொல்ல நம்ம குளிக்கிற தண்ணி, அதே மாதிரி பாத்திரம் கழுவுற தண்ணி, வீடு துடைக்கிற தண்ணி, இதெல்லாம் என்னென்னு சொல்ல நம்ம வாட்டர் பிகம் டர்ட்டி ஆகிடுது. ஸோ வி கேனாட் யூஸ் டர்ட்டி வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் ஆர் குக்கிங். இதை என்ன பண்ண முடியாது, குடிக்கிறதுக்கோ இல்லை சமையல் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் வேறு விதத்தில் யூஸ் பண்ணலாம். எப்படி? வி கேன் ரீயூஸ் த வேஸ்ட் வாட்டர் ஃபார் வாட்டரிங் ஆர் பிளான்ஸ். செடிக்கு ஊற்றலாம். நிறைய வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த பாத்திரம் கழுவுற தண்ணி, துணி துவைக்கிற தண்ணி, இந்த சமைக்கிற தண்ணியெல்லாம் எதுக்கு விடுவாங்க, செடிகளை விட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி we can reuse the water for watering our plants and for flushing டாய்லெட்டை ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். Let us strive to reduce our use of water and reuse water whenever is possible. வாட்டர் தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணோம். அதே மாதிரி என்ன பண்ணணும், ரீயூஸ் மறுபடியும் அதை என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். We should not add too much of soap and other chemicals in water. ஓகே, நிறைய என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணோம்னா கெமிக்கல்ஸை அவாய்ட் பண்ணணும். Let us take care of these precious gift from the side. என்ன பண்ணணும், நம்ம இதை பாதுகாக்கணும். எதோடது, இயற்கை கொடுத்த அந்த விலை மதிப்பற்ற பரிசை நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். நெக்ஸ்ட்டு, எவ்ரி ட்ராப் கவுண்ட்ஸ். அதுக்கு என்ன மீனிங் என்னன்னு சொல்லலாம், ஒவ்வொரு துளியும் முக்கியம். எவ்ரி ட்ராப்ஸ் கவுண்ட்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு துளியும் முக்கியம். வாட்டர் இஸ் கன்சிடர்ட் சேக்ரட் பிகாஸ் இட் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல் ஃபார் அவர் சர்வைவல். இப்போ தான் சொன்னோம் இல்லையா, உணவு, உடை, ஒரு இருப்பிடம், மூணுமே என்ன, மனுஷன் வாழறதுக்கு முக்கியமான ஒன்று எதுன்னு சொன்னால் நீர், அதுதான் முக்கியம். வி கேனாட் லீவ் மோர் தென் 3 days விதவுட் ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, தண்ணி குடிக்காமல் எத்தனை நாள் இருக்கலாம்னா 3 நாள் இருக்கலாம். திஸ் இஸ் த ரீசன் வி ஃபர்ஸ்ட் ஆஃபர் வாட்டர் டு பீப்புள் ஹூ கம் டு அவர் ஹோம். In some places where it rains very little and there are no big water bodies, people have to walk for long distance to get water. இன்னும் இந்தியாவில் நிறைய பிளேஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை. அதெல்லாம் அவங்க எங்கே போய் கொண்டு வருவாங்க, ஏதோ ஒரு தூரமாக சில பாத்திரத்தை கொண்டு போயிட்டு தான் அவங்க தண்ணி கொண்டு வரணும். ஆனால் நமக்கு இங்கே தண்ணி கிடைச்ச தண்ணியை என்ன பண்ணணும், நம்ம சேமித்து வைக்கணும், கம்மியாக யூஸ் பண்ணணும். டோன்ட் யூ திங்க் எவ்ரி ஒன் மஸ்ட் கெட் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் எனிவேர் எனி டைம் அப்படின்னு அதுக்குன்னு அதெல்லாம் எஸ். நெக்ஸ்ட்டு, டேக் ஆக்ஷன். க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் டு whoever comes to your door. ஓகே, யார் வந்து நம்ம வீட்டு கதவை தட்டி தண்ணி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பெரும்பாலும் எல்லாருமே தண்ணியை வந்து கேட்டவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே தண்ணி கொடுப்பாங்க. தாகத்தில் வரவங்களுக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும். இட் குட் பி பீப்புள் ஹூ ப்ரொவைட் அஸ் பாஸ்டல் ஆர் சானிடேஷன் சர்வீஸ். ஓகே, யார் தெருவில் வேலை செய்கிறவங்க. இன் மெனி பிளேசஸ் தெர் இஸ் எ ட்ரெடிஷன் ஆஃப் கீப்பிங் பாட்ஸ் ஆன் வாட்டர் அவுட் சைட் ஹோம் ஸோ தட் எனிபடி ஃபீலிங் தேர்ஸ்டி கேன் ஹாவ் வாட்டர். இங்கேயே நம்ம ரோட்லேயே பார்க்கலாம். நிறைய இடத்துல நம்ம வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே என்ன பண்ணுவாங்க, தண்ணீர் பந்தல் ஒரு பானையை வச்சு அது மேலே ஒரு டம்ளர் வச்சுருப்பாங்க. எதுக்காக, இந்த மாதிரி ரோட்டில் போகிறவங்க ரொம்ப தாகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, எடுத்து தண்ணி குடிப்பாங்க. அதே மாதிரி சில வீட்லேயும் அந்த மாதிரி வைப்பாங்க. திஸ் இஸ் பர்டிகுலர்லி ஸோ இன் த ஹாட் சம்மர் மந்த். இதே மாதிரி மே மாதம், ஓகே, மார்ச் ஏப்ரல் மே அப்படின்றத சம்மர் மந்தில் என்ன பண்ணுவாங்க, தெருவில் வீட்டுக்கு வெளியிலையோ இல்லை ரோட்லேயோ இந்த தண்ணீர் பந்தில் நம்மளே பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஆக்டிவிட்டி 4, ப்ரிப்பேர் எ பேர்ட் பேத். பேர்ட் பேத் அப்படின்றது என்னென்னா, பறவைகள் குளிக்கிறதுக்கு நம்மளாலான உதவியை செய்யணும். ஆஃபர் வாட்டர் டு பேர்ட்ஸ் இன் த ஹாட் சம்மர் மந்த். ஓகே, நல்ல வெயில் காலத்தில் என்ன பண்ணணும், பறவைகளுக்கு தேவையான தண்ணியை நம்ம மனுஷங்க தான் கொடுக்கணும். எ பேர்ட் பேத் contains water in a shallow plate for birds to drink and cool down. ஓகே, ஒரு சின்ன தட்டில், நிறைய வீட்டில் இன்றைக்கும் செய்வாங்க, ஒரு சின்ன தட்டில் என்ன பண்ணுவாங்க, சம்மர் மந்தில் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. டேக் ஏ ஷாலோ அண்ட் வைடு கண்டெய்னர் ஆஸ் ஓல்ட் பிக் பவுல். ஒரு பெரிய பவுல், ஓகே, எம்டியை எடுத்துக்கிறோம். ஓகே, less than 10 centimeter டீப். அது உள்ள என்ன இருக்கும், கொஞ்சம் ஆழமாக இருக்கணும். கீப் சம் ஸ்டோன்ஸ் இன் இட் ஃபார் பேர்ட்ஸ் டு பெர்ச். ஓகே, அது மேலே என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் அது மேலே உட்காரத்துக்காக, அந்த பேர்ட்ஸ் உட்காரத்துக்காக அது மேலே கொஞ்சம் ஸ்டோன் போட்டு வைங்க. யூ மே மேக் த சைட்ஸ் ஸ்லோப்பிங் பை ஆடிங் சம் ஸ்மாலர் பெபிள்ஸ். அங்கே என்ன ஆட் பண்ணலான்னு, பெபிள்ஸ் கூட அங்கே கூட ஆட் பண்ணலாம். ஸ்மாலர் பெபிள்ஸ் ஆல்சோ ஹெல்ப் இன்செக்ட்ஸ் டு யூஸ் திஸ் வாட்டர். ஓகே, சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்குது இல்லையா, அதுவும் என்ன ஆகும், தண்ணி குடிச்சிட்டு அது மேலே ஏறி உட்காந்துக்கும். ஸோ ஆட் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் கீப் த பவுல் இன் யோர் ஹாட் பால்கனி ஆர் டெரஸ். ஓகே, நம்ம வீட்டு மொட்டை மாடியிலையோ இல்லை பால்கனிலேயோ நம்ம என்ன பண்ணி வைக்கலாம், அதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா சேஞ்ச் த வாட்டர் ஃப்ரீக்வெண்ட்லி. அதே மாதிரி அந்த வாட்டர் என்ன பண்ணணும், அடிக்கடிக்கு நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அதை சுத்தம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாட்டரை வைக்கணும். க்ளீன் த பேர்ட் பேத் வித் எ ஸ்க்ரப்பர் ட்வைஸ் எ வீக். ஓகே, அந்த பாத்திரத்தை என்ன பண்ணணும், நம்ம ட்வைஸ், ஓகே, வாரத்துக்கு 2 முறை க்ளீன் பண்ணி நல்லா ஃப்ரெஷ் வாட்டரை யூஸ் பண்ணணும். டூ நாட் யூஸ் திஸ் ஸ்க்ரப்பர் ஃபார் கிச்சன் யூட்டென்சில்ஸ், ரிசர்வ் இட் ஃபார் த கார்டன். இது என்ன பண்ணலாம், நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், லாஸ்ட்டாக ரிஃப்ளெக்ட். ரைட்.
யூ வெயிட்டட் ஃபார் ரெயின் அண்ட் வாட்ச்ட் அவுட் ரெயின் ட்ராப்ஸ் ஃபெல் இன்டு த கிரவுண்ட். ஓகே, மழையை பார்த்தேன், அது எப்படி தரையில் விழுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். யூ கலெக்டட் ரெயின் வாட்டர் அண்ட் அப்சர்வ் இஃப் இட் வாஸ் க்ளீன் ஆர் டர்ட்டி. இப்போ நிறைய வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா அரசாங்கமே என்ன சொல்லியிருக்கு, கவர்மெண்ட்டை எல்லார் வீட்லேயும் என்ன இருக்கும், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்கணும். எல்லார் வீட்லேயும் விழுற மழை தண்ணியை அவங்க வீட்டில் இருக்கிற சேமித்து வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டிருக்கிறதால எல்லார் வீட்லேயுமே என்ன இருக்கும், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கண்டிப்பாக இருக்கும். யூ saw what happened to the rain water that fell at different places. Now write a few lines on your observation. ஓகே, மழை விழும்போது அது எப்படி சேமிக்கணும், அதை எப்படி ஹார்வெஸ்ட் நல்லா மழையை எப்படி மழை தண்ணீரை எப்படி சேமித்து வைக்கணும் அப்படின்றத பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. அதில் சம் ட்ராப்ஸ் கேன் பி பிக் அண்ட் ஃபால் ஃபாஸ்ட் வைல் அதர்ஸ் ஆர் ஸ்மால் அண்ட் ஃபால் ஸ்லோலி. ஓகே, சில மழை துளியை நான் பார்க்கும்போது சிலதை அப்சர்வ் பண்ணும்போது சிலது என்னவாக இருக்குது, பெருசாக இருக்குது, வேகமாக விழுது. ஆனால் சிலது சின்னதாக இருக்குது, ஸ்லோவாக விழுது. ஐ கலெக்டட் ரெயின் வாட்டர் என்ன பண்ணணும் நம்ம basket and saw it was clean because it came from எதுலேருந்து வருது, க்ளவுட்ஸ்லேருந்து வருது. கொஞ்சோண்டு ரெயின் வாட்டர் ஒரு பக்கெட்டில் எடுத்துகிட்டு பார்த்தேன், அது என்னவா இருக்குது, கிளியராக இருக்குது. ஏன்னா அது எதுலேருந்து, மேகத்துலேருந்து விழுது. when the rain fell on the ground some went into the soil, some made லிட்டில் படல். சிலது என்ன ஆகிடுது, சாயில் அப்சர்வ் பண்ணிக்குது. சிலது என்ன இருக்குது, படல்ஸாக ஃபார்ம் ஆகுது, ஒரு குட்டையாக ஒரு குளங்கமாக ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி எழுதலாம். யூ ஃபவுண்ட் அவுட் த நேம் அண்ட் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் எ ஸ்ட்ரீம், river, well, pond or lake near your place. Write it in few lines. Is this water used for drinking? If yes, how is this water carried to your home? If it is not used, why not? Was it used in the past? இதில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, யூ ஃபைண்ட் அவுட் த நேம்ஸ் அண்ட் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட், நிறைய இப்போ படிச்சிருக்கோம் இல்லையா, ஓடைகள் இருந்தும் ஆறுகள் மூலமாகவும் கிணத்து மூலமாகவும் குளத்தின் மூலமாகவும் அதே மாதிரி லேக் மூலமாக நிறைய நீ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கேன். இதை பற்றி ஒரு ஃபியூ லைன்ஸ் எழுது. அதே மாதிரி இந்த வாட்டர் குடிக்கிறதுக்கு உகந்ததா, அப்படி எஸ் அப்படின்னா தன் வீட்டுக்கு கொண்டு வர முடியுமா, ஏன் கொண்டு வர முடியாது, முடியலன்னா ஏன் கொண்டு வர முடியாது, அதே மாதிரி வாசிட்டி முன்னாடி காலத்தில் இதை யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை எப்படி எழுதலாம், அப்படி செகண்ட் கொஸ்டின் அப்படின்னா, நியர் மை ஹோம் தெர் இஸ் எ ஸ்மால் பாண்ட். எங்கள் வீடுகிட்ட ஒரு சின்ன குளம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவேன், நவ் இட் இஸ் நாட் யூஸ். இப்போ அதை என்ன பண்ண முடியல, யூஸ் பண்ண முடியல. ஏன் யூஸ் பண்ண முடியல, அதை வாட்டர் வாஸ் பொல்யூட்டட். அந்த வாட்டர் என்னவாயிடுச்சு, பொல்யூட் ஆகிடுச்சு. டியூ டு த லேக் ஆஃப் மெயின்டெனன்ஸ். என்ன பண்ணலை, அந்த தண்ணியை சுத்தம் பண்ணுற ஆள் இல்லாதால் அது என்னவாச்சு, பொல்யூட்டட். இந்த பாஸ்ட்டு, அது முன்னாடி காலத்தில் அந்த பாண்ட் என்னவாக இருந்தது, க்ளீனாக இருந்தது. அப்போ இந்த பாண்ட் வாஸ் க்ளீன் அண்ட் யூஸ்டு ஃபார் இரிகேஷன் அண்ட் ட்ரிங்கிங். ஓகே, இரிகேஷன்னா எதுக்காக, கிணத்துக்காகவும் அதே மாதிரி தண்ணிக்காகவும் அதை யூஸ் பண்ணாங்க. நவ் த வாட்டர் இஸ் நாட் சேஃப் ஃபார் ட்ரிங்கிங் டியூ டு கண்டாமினேஷன். ஆனால் இப்போ என்ன பண்ண முடியல, எங்களால் அந்த தண்ணியை குடிக்க முடியல. ஏன்னா அதில் எல்லாமே என்ன ஆகிடுச்சு, மிக்ஸ் ஆகிடுச்சு, பொல்யூட் ஆகிடுச்சு அப்படின்றத ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு ட்ரா அப்படின்ற டாப்பிக்கில் ட்ரா ஏ பிக்சர் ஆஃப் யுவர் பேர்ட் பேத். ஓகே, நம்ம பறவைக்காக அது குளிக்கிறதுக்காக ஒன்று செஞ்சு வச்சோம் இல்லையா, அதை பற்றி ட்ரா பண்ண. ரைட் த நேம்ஸ் ஆஃப் த பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் தட் கம் டு ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரம் யுவர் பேர்ட் பேத். ஓகே, நீ பண்ணி வச்சுருக்க இல்லையா, அதில் எந்த மாதிரி பறவைகளும் பூச்சிகளும் அந்த தண்ணியை குடிக்குது அப்படின்றத பற்றியும் எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் அப்படின்றதுல வாட்டர் இஸ் எ ப்ரீஷியஸ். வாட்டர் நம்ம இப்போ நிறைய படிச்சிருக்கோம். வாட்டர்ன்றது ஒரு விலை மதிக்க முடியாது, மதிப்பற்றது. வி ஷுட் பி காஷியஸ் அபவுட் ஹவ் யூ யூஸ் இட். ஓகே, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது எப்படி யூஸ் பண்ணுறது. வி ஷுட் நாட் வேஸ்ட் ஈவன் எ ட்ராப் ஆஃப் வாட்டர். நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஸ்கூலில் கூட நிறைய இடத்துல டோன்ட் வேஸ்ட் வாட்டர்னு எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் டேப் ஓப்பனாக இருந்தால் கூட என்ன பண்ணிட்டு போகணும், க்ளோஸ் பண்ணிவிட்டு போடணும். Okay, so we should not waste even a drop of water. Discuss among yourself and list the activities in your house or outside due to which water gets polluted or wasted. How can we avoid wastage of water? Think of 3 solutions with your group and write them in your notebook. Okay, உங்கள் குழு ஒரு 3-4 பேர் சேர்ந்து டீமாக சேர்ந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி எழுதுங்க. ஓகே, நம்ம எப்படி வாட்டரை சேவ் பண்ணணும், ஓகே வாட்டர் எப்படி பொல்யூட் ஆகுது, அதே மாதிரி எப்படி நம்ம வேஸ்டேஜை தடுக்கணும். அப்போ இதை பற்றி ஒரு 3 சொல்யூஷன்ஸ், ஒரு 3 பாயிண்ட்டு எழுத சொல்லியிருக்காங்க. 3 பாயிண்ட்ன்றது 4 பாயிண்ட் எத்தனை ஒன்றாலும் எழுதலாம். ஸோ இன் அவர் ஹவுஸ் சம்டைம்ஸ் டேப்ஸ் ஆர் லீக். இப்போ நம்ம வீட்லேயே பார்க்குறோம், சில டைம் குழா ஒழுவிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும், தட் வாட்டர் விச் வேஸ்ட் எ லாட் ஆஃப் வாட்டர் ஓவர் டைம். நிறைய நைட் ஃபுல்லாக லீக் ஆகிட்டு இருந்ததுன்னா நிறைய வாட்டர் வேஸ்ட் ஆகும். We often use that is more water for cleaning floor and dishes. Sometimes நம்ம என்ன பண்ணுறோம், வீடு துடைக்கிறோம்னா நிறைய டிஷ்ஷை வாஷ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி
ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கும் நிறைய தண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ வி ஆஃபன் யூஸ் மோர் வாட்டர் ஃபார் க்ளீனிங் ஃப்ளோர் அண்ட் டிஷ்ஷஸ். அதே மாதிரி க்ளோஸுக்காகும். அவுட் சைட் த ஹவுஸ் டம்பிங் வேஸ்ட் மிக்ஸ்ட் இன் டு ட்ரெயின்ஸ் லீட் டு வாட்டர் பொல்யூஷன். சம்டைம்ஸ் நாங்கள் வேஸ்ட் கூட மழை பெஞ்சால் என்ன ஆகுது, நல்ல தண்ணி கெட்ட தண்ணியாக கூட மிக்ஸ் ஆகும்போது வாட்டர் என்ன ஆகுது, பொல்யூட் ஆகிடுது. அப்போ அதுக்கு எப்படி என்ன ரெமெடி, எப்படி பண்ணலாம், எப்படி அதை வந்து வேஸ்டேஜை தடுக்கலாம் அப்படின்னா, ரெகுலர்லி செக் அண்ட் ரிப்பேர் எனி லீக்ஸ் இன் பைப்ஸ். நம்ம வீட்டிலே அடிக்கடிக்கு என்ன பண்ணுறோம், ஒரு 6 month ஒன்ஸோ இயர்லி ஒன்ஸோ என்ன பண்ணணும், கூட்டு வந்து பைப் லைன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணணும். ரெகுலர்லி செக் அண்ட் ரிப்பேர் எனி லீக்ஸ் இன் பைப்ஸ். நெக்ஸ்ட்டு செட்டப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்னா மழை நீர் சேகரிப்பு தொட்டியை வச்சுக்கணும். எதுக்காக, டு கலெக்ட் அண்ட் ஸ்டோர் ரெயின் வாட்டர் யூஸ் இன் கார்டன். Set up rainwater harvesting system to collect and store rainwater use in garden. ஓகே, கார்டனுக்காக மட்டும் இல்லை, எல்லாத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெயின் வாட்டரை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டர்ன் ஆஃப் த டேப் வைல் சோப்பிங் டேப் when not in use. That's all, the lesson gets over. If you want more videos, share and subscribe Chem Free Tutorial. Thank you.